இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லது. இன்று நம்முடைய நற்செய்தி வாசகம் மற்றும் பிற வாசகங்கள் அனைத்தும் நாம் எவ்வாறு சீடத்துவத்தின் முதிர்ச்சி நிலையை அடைய முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. முக்கியமாக தன்னை நம்பியவர் எப்பொழுதும் கடவுளை அடைய முடியாது. ஒருவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னால் முடியும் என்பது வேறு, என்னால் மட்டுமே முடியும் என்பது வேறு. இதைத்தான் பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு முன்பாக தன்னை மட்டுமே நம்பியிருந்தார். தன்னை மட்டுமே நம்பியிருந்ததால் தான் பேதுரு முதல் முறையாக நான் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன், யார் உம்மை விட்டு சென்றாலும் நான் உம்மை விட்டு செல்லவே மாட்டேன் என்று கூறியவர் சிலுவை பாடுகளை அனுபவித்த பொழுது இயேசுவை பற்றி பேதுருவிடம் வினவிய பொழுது 3 முறை மறுதளித்தார். இவரை எனக்கு தெரியவே தெரியாது என 3 நபர்களிடம் மறுதளித்ததை நாம் காண முடிகின்றது. நம்முடைய வாழ்விலும் நண்பர்கள் இருப்பார்கள். உயிரே போனாலும் உங்களோட இருப்பதா அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பன் ஃபோன் பண்ணுவார், நண்பா எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது. ஐயோ கேட்கலையே, திரும்ப சொல்லு தம்பி. கேட்கலப்பா, ஒன்றும் கேட்கல. உடனே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஒரு வாரத்துக்கு ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. இப்படிதான் பேதுருவை போல ஒரு சில நேரங்களில் நம்மை மட்டுமே நம்பி நாம் வாக்குறுதி கொடுப்போம். கடவுளை நம்ப நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய வாசகம். தன்னை நம்புகின்ற பொழுது நான் என்ற அகத்தை உருவாகிறது. என்னால் மட்டுமே முடியும், என்னால் மட்டுமே செய்ய முடியும். நான் என்ற அகத்தை உருவாகின்ற பொழுது அவை தன்னை முன்னிலைப்படுத்திய ஒன்றாக மாறுகிறது. ஒரு அப்பா, இளைய மகன், மூத்த மகன் இருவரும் ரோட்டிலே நடந்து போகின்றனர். அப்பொழுது இளைய மகன் அப்பாவுடைய கையை பிடித்துக் கொள்கிறார். மூத்த மகனும் என்னால் முடியும், உங்கள் கையை பிடிக்காம நடக்கும் சொல்லி முன்னாடி நடந்து போகிறார். ஒரு சிறிய பள்ளம் வருகிறது. மூத்த மகன் தடுமாறி கீழே விழுகிறான். சிறிய மகன் அப்பாவுடைய கையை பிடித்திருந்ததால் கீழே விழுகவில்லை. தன்னை நம்புகின்ற பொழுது நாம் கீழே விழுகிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. 1912ஆம் ஆண்டு நாம் அனைவரும் அறிந்த டைட்டானிக் கப்பல் மிகச்சிறந்த ஆரவாரங்களோடு கிளம்பியது. அந்த கப்பலில் எழுதப்பட்டிருந்த இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது, கடவுளால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று அந்த கப்பலில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு பனிப்பாறைக்கு அடிபட்டு அந்த இடத்திலேயே அது உடைக்கப்பட்டு அனைவரும் மாண்டு போயினர். நம்மை மட்டுமே நம்பினால் இவ்வாறு தான் நடக்கும். நான் என்ற அகந்தை எல்லா இடத்திலும் இருக்கிறது. எனவே தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற அருளடையாள கொண்டாட்டங்கள் கூட நான் என்ற அகந்தையை வெளிப்படுத்தக்கூடியவனையாக மாறிவிட்டன. திருமுழுக்கு பெறுகிறோம், நற்கருணை கொண்டாட்டம் கொண்டாடுகிறோம். எனக்கு மிகவும் அதிக வசதி இருக்கிறது, எனக்கு மிகவும் அதிக பணபலம் இருக்கிறது, எனவே நான் சிறப்பாக தனியாக விமரிசையாக வைத்துக் கொள்கிறேன். அங்கே உறவு கொண்டாட்டமானது உடைந்து போகிறது, சமூக கொண்டாட்டமானது உடைந்து போகிறது. நற்கருணை திருமுழுக்கின் வழியாக திருமுழுக்கின் வழியாக திருவையில் இணைக்கப்பெறுகின்றவர் அந்த சுற்றி இருக்கின்ற மக்கள் அனைவரும் அவருக்காக இணைந்து செல்கின்றனர். தனியாக திருமுழுக்கு பெறுவதற்கு ஒரு சில வசதி படைத்தவர்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது என்னுடைய ஜாதி, என்னுடைய சுற்றம், அவர்கள் மட்டும் இருந்தால் போதும், அவர்கள் மட்டும் அவர்களுக்காக ஜெபித்தால் போதும் என்று நினைக்கின்ற மனநிலையை நம்மில் பலருக்கு இருக்கிறது. தனியாக கொண்டாட்டங்கள் மாறி போனால் அவை தான் என்ற அகத்தை தான் வெளிப்படுத்துகின்றன. தான் என்ற அகத்தை எப்பொழுதும் அழிவையை உண்டாகும். சில்லறை காசுகள் சத்தம் போடும், ஆனால் பணம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாகவே இருக்கும்.
நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சியுடன் இருக்கவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தாழ்ச்சியுடன் இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் அழகாகும், நம்முடைய செயல்கள் அழகாக தெரியும். தாழ்ச்சியுடன் இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் அழகாகவே இருந்தன. எனவே நான் 10 தொழுமையாளர்கள் நோய் நீங்க பெற்ற பொழுது, கடவுளை போற்றி புகழ உம்மை தவிர வேறு எவரும் இங்கு வரவில்லையா என்று தான் குறிப்பிட்டார். என்னை புகழ யாரும் வரவில்லையா என்று அவர் குறிப்பிடவில்லை. கடவுளை போற்றி புகழ யாரும் வரவில்லையா என்று தான் குறிப்பிட்டார். எனவேதான் நான் இருக்கிறவர்களே, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தாழ்ச்சியை நோக்கி நாம் அகழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உகந்தவர்களாக மாற முடியும். அதே போல தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததால் தான் அவர் தன்னுடைய வாழ்வில் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பிறகு இன்று முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல தலைமைச் சங்கத்தில் துன்பங்களை ஏற்று மகிழ்வோடு திருப்புகிறார். எனவே நம்மை எவ்வாறு நாம் கையெழுக்கப் போகிறோம்? நம்முடைய கையெழுப்பு இன்று நவீனத்துவத்திற்கே அதிகமாக இருக்கிறது. நவீனத்துவத்திற்கு அடிமையாகி போன அடிமைத்தனம் இன்று நம்மிடையே இருக்கிறது. நவீனத்துவத்தில் எவ்வாறு அடிமையாகி போயிருக்கிறோம் என்றால், ஒரு சிறிய நிகழ்வுகள் மூலம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நவீனத்துவத்திற்கு நம்மை நாம் எவ்வாறு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஒரு அப்பா அம்மா 12 வயது ஒரு பெண் குழந்தை, 12 வகுப்பு முடித்த பெண் குழந்தை தன்னுடைய கல்லூரி படிப்பை துவங்குகிறது. கல்லூரி படிப்பை துவங்குவதற்கு முன்பாக ஆட்டோவில் அப்பா அனுப்புகிறார். பேருந்தில் அனுப்ப விருப்பம் இல்லை. உன்னுடைய செல்லிருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அந்த ஆட்டோக்காரருக்கு கொடுமா, உடனே வந்து அவர் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு அப்பா. உடனே ஒரு மெசேஜ் உடனே அவருக்கு ஆட்டோ வருகிறது. மறுநாள் அந்த பொண்ணுடைய செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், யூ ஆர் சோ கியூட் அப்படி என்ற ஒரு செய்தி வருகிறது. உடனே அந்த பெண் ஆர்வமிக்கவராக மாறுகிறார். அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. உடனே 3வது நாளே அவரை சந்திப்பதற்காக ஒரு பூங்காவிற்கு செல்கிறார். ஒரு பூங்காவிற்கு செல்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று அந்த பையன் குறிப்பிடுகிறார். அந்த பையன் ஆட்டோக்காரராக இருப்பார் என்று அந்த பெண் நினைத்தார். ஆனால் அந்த ஆட்டோக்காரருடைய நண்பர் இந்த பெண்ணினுடைய நம்பரை அவருக்கு தெரியாமலேயே எடுத்திருக்கிறார். அந்த ஆட்டோக்காரரின் நண்பர் தான் இந்த பெண்ணுடைய நம்பரை எடுத்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. உடனே இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் அந்த பார்க்கில், டெய்லி உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மருத்துவர் நடைபயிற்சி மேற்கொள்வார். அவருடைய கார் நம்பர், அவருடைய ஃபோன் நம்பர், அவர் என்ன நேரத்திற்கு அவர் நடக்கிறார், அதே போல என்ன காரினுடைய என்ன கலர் என்பதை கேட்டு பெற வேண்டும் என குறிப்பிடுகிறார். காதலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. உடனே அவர் எல்லாவற்றையும் சேகரித்து ஒரு சில நாட்களிலேயே அவரிடம் கொடுக்கிறார். கொடுத்த பின்பு அந்த செய்தி சென்ற பின்பு மறுநாளே அந்த மருத்துவர் 17 இடங்களில் வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த பெண் அனுப்பிய செய்திதான் அந்த மருத்துவர் நல்ல ஒரு சேவகராக இருந்தவர், நல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். 17 இடங்களில் அசோக் நகரில் சென்னையில் உள்ள இடத்தில் வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதற்கு அடுத்ததாக காவல்துறை அதிகாரிகள் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கின்றனர். அந்த கொலையாளியை கண்டுபிடித்த பின்பு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு செல்கின்றனர். உங்களுடைய பெண் வந்து சாட்சியாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. உடனே நீதிமன்றத்திற்கு போகின்றனர். என்னுடைய பிள்ளையா இப்படி செய்தது, என்னுடைய பிள்ளை அப்படி செய்திருக்கே வாய்ப்பில்லை என்று முதலில் கூறியவர்கள் உடனே நீதிமன்றத்திற்கு செல்கின்றனர். சாட்சியாக அந்த பெண்ணை நிறுத்துகின்றனர். உடனே அந்த பெண் கூறிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவனோடு மட்டுமே, வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவனோடு மட்டுமே என்கிறார். எவ்வாறு நவீனத்துவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது, எவ்வாறு நாம் அதற்கு நம்மை கையெழுத்திருக்கிறோம் என்பதை
இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. உடனே அம்மா மயக்கம் போட்டு விழுகிறாங்க. 10 ஆண்டுகள் அந்த பெண்ணிற்கு கடுங்காவல் தண்டனை, அந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து செபிக்க உங்களால் இயலவில்லையா என்று இயேசு நம் ஒவ்வொருவரிடமும் கேட்கிறார். நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? கோவிலுக்கு வருகிறோம், நவீனத்துவத்துடன் தான் வருகிறோம். அனைவரும் கையிலும் ஏறக்குறைய கைபேசி இருக்கும். ஒரு சிலரை பொழுது கைபேசி புகைப்படம் எடுப்பது அல்லது செய்தி அனுப்புவது என்று இப்பொழுது கூட உங்களுடைய பார்வை கைபேசியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோவிலுக்கு வருகிறோம், கோவிலை கண்காணிக்கின்றோமா அல்லது கைபேசியை கண்காணிக்கின்றோமா? ஒரு கால் வந்த உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளியே எழுந்து போயிடுவோம். உடனே கட் பண்ணிட்டு இல்லை அமைதிப்படுத்தி விட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கின்ற நிலைமை நமக்கு வருமா? ஒரு அருட்தந்தை தன்னுடைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுது அம்மா இறந்த செய்தி வருகிறது. ஆனால் திருப்பலியை முடித்துவிட்டு அவர் முடிக்காமல் செல்லவில்லை, முடித்துவிட்டு தான் செல்கிறார். அலைபேசி அந்த பீடச்செருவிடம் கொடுத்து வைத்திருந்ததால் அந்த செய்தியானது கேள்விப்பட்டவுடன் அவர் வெளியே செல்லவில்லை, திருப்பலியை நிறைவேற்றிவிட்டே வெளியே சென்றார். கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எத்தகைய வாழ்வாக இருக்கிற போகிறது? உழைப்பாளிகளின் தினத்தை கொண்டாடுகிறோம். நவீனத்துவம் என்ற பெயரில் நம்முடைய உணவு அனைத்தும் செயற்கையாகவே மாறி போய்விட்டது. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் என நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு தேடி சென்றது என்பது கொரோனா காலத்தில் நமக்கு தெரிந்தது. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் என அனைத்தையும் தேடி செல்லவில்லை. இயற்கை உணவான கபசுர குடிநீர் அல்லது நிலவேம்பு குடிநீர் என்ற அனைத்தையுமே நம்முடைய வாழ்வு நாடி சென்றதை தவிர பூஸ்ட் குடிச்சா சரியாயிரும், காம்ப்ளான் குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. உழைத்து வருகின்ற எல்லாமே இயற்கையாகவே வரும். உழைப்பாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இயற்கையான பொருட்களை பயன்படுத்த முன்வருவோம். நவீனத்துவத்தை தூக்கி எறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் நவீனத்துவம் நமக்கு ஒரு இடரலாக இல்லாமல் ஒரு வாழ்வின் முன்னேற்ற கருவியாக பயன்படுத்த முன்வருவோம். தானியற்ற அகத்தையை தூக்கி